விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகள் 41 பேர் பலியாயிருக்கிறார்கள். உண்மையிலே உள்ளபடியே வருத்தம் தான். அதற்கு எல்லாரும் பொறுப்பேற்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவரை தரன்னு சொல்லி இழுத்துட்டு போகணும், கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நக்கீரன் கோபால் சென்னை ஷோல முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வுல அதே மாதிரி 5 பேர் இறந்தார்கள். தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்லாம நெருக்கடியில சிக்கி, அந்த நெரிசல்ல சிக்கி செத்தாங்க. நான் கேட்கிறேன், இந்த நக்கீரன் கோபால் முதலமைச்சரையும் அதே மாதிரி செய்யணும், கைது செய்யணும் சொல்லி பேசுவாரா? பேசினாரா? இல்ல. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கும் போது அந்த அளவுக்கு கடுமையாக தன்னுடைய புலனாய்வை செஞ்சு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டார், பேசினார். அவருடைய வீடியோ தான் அதனுடைய முழு செய்தியை கொண்டு வந்துச்சு, மாற்று கருத்தே கிடையாது. கடந்த 2021 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தினம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாசம் நியூஸ் ஜே சேனல் வெளியிட்டு இருக்கிற ஒரு செய்தி, இந்த ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 122 பாலியல் வழக்குகள் பொருத்தல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதை பத்தி பேசினாரா? சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதை பத்தி பேசுனீங்களா? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதை பத்தி பேசினாரா? இல்ல. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தினம் இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, ஆத்து மணல திருடுறான், ஊழல், லஞ்சம், எதை பத்தியும் பேசல. அப்புறம் என்ன புலனாய்வு புலி? அப்புறம் என்ன நீங்க புலனாய்வு புலி?